தந்தை மகன் உறவு என்ன மாதிரி இருந்தது? ஒரு ஃப்ரெண்டாக தான் இருந்தார். அப்பா போன ஜூனில் தான் இறந்து போனார். நிறையா சொல்லி கொடுத்துருக்காரு. எப்படி கண்டக்ட் பண்ணிக்கணும், எப்படி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எப்படி பழகணும், எப்படி ஹானஸ்ட்டாக இருக்கணும், எப்படி சின்சியராக இருக்கணும், இதெல்லாம் நிறையா ஒரு நீதி கதைகள் அடிக்கடி சொல்லுவார். நீ ராமாயணத்தில் ராமர் ஒருத்தர் வந்தோடனே புன்முறுவலோட உங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு முதல்ல கேட்டுருவாரான். வந்தோடனே அவன் கேட்கட்டுமேன்னு சொல்லியிருக்க மாட்டாரான். இதை நீ ஃபாலோ பண்ணுன்னு சொல்லியிருப்பார். ஸோ அதனால் இங்கே உட்காந்தோடனே முதல்ல யாராவது உள்ளே வந்தால் முதல்ல ஸ்மைல் பண்ணி உங்களுக்கு என்ன நான் செய்யணும்னு கேட்டுருக்கேன். அது எனக்கு ஒரு நல்ல பேரை இன்ஸ்டியூட்டில் கொடுத்துருன்னு நம்பியிருக்கேன். இது மாதிரியான சில ஸ்மால் அட்வைசஸ். அப்பாட்ட பிடிக்காத விஷயம் அப்படின்னு ஏதாவது இருக்கா? நீங்கள் அப்பா இதை பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது நீங்கள் யோசிச்சதில்லை? இல்லை உங்களுக்கு ஏதாவது சஜஸ்ட் பண்ணுறாரு, இல்லை அட்வைஸ் பண்ணுறாரு அப்படின்னா? இல்லை, அப்பா அட்வைஸ் பண்ணுறது எதுவுமே எனக்கு இதாக இல்லை. எல்லாமே நல்லதுக்கு தான் பண்ணுறாருங்கிறது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவங்களோட க்ரோத்தை நான் பார்த்துருக்கேன். நிறையா ஆர்கியூ பண்ணியிருக்கேன் அவர்கிட்ட. இது இப்படி பண்ணலாமே, அப்படி பண்ணலாமே, இது பண்ண வேண்டாம், அது பண்ண வேண்டாம்னு. பட் கடைசியாக அவர் ஒரு சரி இல்லை இப்படிலாம் பண்ணுன்னு சொல்லிட்டாருன்னா பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் அதில் ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட்டில் நீங்கள் ஜெயிச்சு நீங்கள் நினச்சதை செஞ்சுருக்கீங்களா? ஜெயிச்சதில் அப்படின்னு இல்லை. ஒரு மாதிரி என்ன ஆகும்னா அவர் ஃபைனலாக 2 பேரும் ஒத்துக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துடுவோம். ஓகே, உங்களுக்கு ஒரு டிஃபரெண்ட் காம்ப்ரமைஸ் பண்ணிடுவார் உங்களை. ஒரு மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், கிரிக்கெட் விளையாடிருந்தேன். ரொம்ப பிடிக்கும் கிரிக்கெட் கேம். கபில் தேவ் தான் எனக்கு அப்படியே தெய்வம் காலத்தில். அப்படி ஃபோட்டோலாம் ஒட்டிட்டுருப்பேன். கிரிக்கெட்னா பவுலரா? நான் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஆமாம், பவுன்சரில் கண்ணாடி கீழே உடஞ்சிடுத்து. ஒரே பையன், ஒரே சைல்டு, ரொம்ப பொசசிவ். அப்பா பேட்டை எடுத்து கணத்தில் போட்டார். வீட்டில் கிணறு இருக்கு, நேரம் போய் உடச்சி கணத்தில் போட்டு நீ என்ன வேணா பண்ணி இது வாடா அப்படின்ட்டாரு. அது கொஞ்சம் ஒரு 2 நாள் ஒரே கலாட்டாக வந்தது.